அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கன்னி ராசி. புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு, மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு. ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பு தினங்கள் இருக்குங்க. இந்த சிறப்பு தினத்தில் நாம் என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதை நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். கன்னி ராசிக்காரங்க பொதுவாக வந்துட்டு மற்றவங்கள அடக்கி ஆள்பவங்களான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாதுங்க. அவங்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலேயுமே அதிகாரத்தை எடுத்துட்டு பொறுப்பேற்று எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்யணுங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. மற்றவங்கள விட சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் வந்துட்டு முனைப்பாக இருப்பாங்க. அதில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை வந்துட்டு ரொம்பவும் இயல்பாக ரொம்பவும் சாதாரணமாக எடுத்துகிட்டு அந்த காரியத்தை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல மட்டும் இவங்களோட கவனம் அப்படிங்கிறது இருக்கும். இதனாலேயே இவங்களை வந்துட்டு இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இவங்களை பிடிச்சிடும். கன்னி ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரைன்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி இந்த கன்னி ராசியாக இருக்குது. கன்னி ராசியோட அதிபதி புதன் பகவான். நாம் இந்த பதிவில் முதல்ல அவங்களோட குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கன்னி ராசியில் பிறந்தவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. இவங்களுக்கு வந்துட்டு என்ன விரும்புகிறாங்களோ அதை அடையணுங்கிற ஒரு வெறி எப்போவுமே இவங்களோட மனதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வது திறமை இவங்கக்கிட்ட இருக்குங்க. வீடு வாகனம் போன்ற வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு குறிக்கோளாக வச்சு அதை வந்துட்டு விரைவில் வீடு வாகனம் வாங்குறவங்க எண்ணத்தை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தா அதிகமாக கோவப்பட மாட்டாங்க. இவங்க எதையுமே வந்துட்டு மறக்கவும் மாட்டாங்க. அப்படி அதிகமாக ஞாபக சக்தி அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்களோட குணத்தை மாற்றிக்கக்கூடிய இயல்பு இவங்கக்கிட்ட சர்வசாதாரணமாக இருக்குங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு அவங்களே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இயல்பாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் இவங்கக்கிட்ட இருக்கும். பயணங்கள் செய்வது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. மற்றவங்கள வேலை வாங்குறதுலாமே கொஞ்சம் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. புதுதாக வந்துட்டு ஏதாவது பொருள் வாங்க விரும்பினாங்களா அதை வந்துட்டு அடையிற வரைக்கும், அந்த இலக்கு அடையிற வரைக்குமே அவங்களது முயற்சி அப்படிங்கிறது இருக்கும். மற்றவங்க செய்யும் தவறை கண்டுபிடிச்சு திருத்தணுங்கிறதுல இவங்க கொஞ்சம் தீர்மானிக்கிறதுமே சரி, அவங்கள நல்ல வழியில் கொண்டு செல்றதுலையுமே கவனமாக இருப்பாங்க. இவங்களோட பேச்சில் நகைச்சுவை தன்மை அதிகரிச்சிருக்கும். எப்போவுமே சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு யாரையுமே தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க, துன்புறுத்தவும் மாட்டாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் யாரையாவது ஏமாத்துறதுமே வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்காதுங்க. இவங்களை யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சாலுமே அதுவுமே இவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான நபர்களை இவங்களது வாழ்க்கையில் கிட்ட கூட சேர்த்திக்க மாட்டாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு சுகமான வாழ்க்கை வாழணும்னு கூட நினைப்பாங்க. மற்றவங்களோட அன்புக்கும் ஆதரவுக்குமே உரித்தானவங்களாக திகழ்வாங்க. அனைவரிடையுமே மரியாதையாக நடந்து கொள்ளும் இயல்பு இவங்கக்கிட்ட இருக்குது. ஏதாவது ஒரு செயலை முடிச்சே ஆகணும்னு திட்டமிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயலை கட்டாயம் சிறப்பான முறையில் செயல்படுத்துவாங்க. எந்த ஒரு செயலையுமே வேகம் இருந்தாலும் நிதானம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்குங்க. இவங்க வந்துட்டு அச்சங்கள் கூச்சங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் தைரியமாக இவங்க நினச்ச காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதுணையாக இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் என்னோடய வாழ்க்கையில் இப்படி இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு புரியுதுங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களோட 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா கன்னிராசியில், இதுக்கு பொதுவான குணநலங்கள். இதில் வந்துட்டு கட்டாயம் ஏதாவது உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களது குடும்பத்தில் உங்களது வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் தீபமேற்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறும். உங்களது தொழில், குடும்பத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளுமே தீர முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனது அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நாம் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான தினம் என்ன அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு கிரக பயிற்சியின் மூலம் பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த மாதம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களோட லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. சூரிய பகவான் அனைத்து கோள்களிலுமே முதன்மை கோள் அப்படிங்கிறதுனாலேயே இது தலைமை பொறுப்பேற்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வருங்க. அதுவும் பொருளாதார ரீதியாக பார்த்தா நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையுங்க. சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமைவது வந்துட்டு இவ்வளவு நாள் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாமே இருந்தாலும் அனைத்தையுமே போக்கக்கூடிய வல்லமை சூரிய பகவானுக்கு இருக்குது. மேலும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால உங்களது தொழில் இது வரைக்கும் எவ்வளவு மந்தமாக போயிருந்தாலும் சரிங்க, நஷ்டத்தில் போயிருந்தாலும் சரி, இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதாக அமையும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி தரும் வகையில் அமையும். இது வரைக்கும் வந்துட்டு ஸ்டாக் வாங்கி வச்சு விற்பனை ஆகலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அனைத்து ஸ்டாக்குமே விற்பனையாகிடும். மேலும் கூட்டு தொழில் உங்களுக்கு லாபகரமானதாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. உங்களது நண்பர்கள் மூலம் உங்களது தொழில் முன்னேற்றத்துக்கு பல வாய்ப்புகள் வந்து சேரும். அதை எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து உங்களுக்கு வருமானம் வரும், ஆதாயம் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் செய்கிற வேலை இல்லாமல் நீ இப்போ யாருக்காவது ஹெல்ப் பண்ணீங்களா கூட அதன் மூலம் கூட உங்கள் தொழிலுக்கு ஆதாயம் வரக்கூடும் வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அனைத்து வகையிலுமே உங்களது தொழிலும் சரி, வியாபாரமும் சரி மேன்மை அடைஞ்சு காணப்படும். இதன் மூலம் லாபம் என்பது அதிகரித்து காணப்படும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் எப்படி உங்களுக்கு பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் உங்களது வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு நிறைய சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கிரக பயிற்சி எல்லாமே இந்த மாதம் நல்லதாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க, அனைத்தையும் தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த மாதம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரிந்து போன உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களது தொழிலில் கண்ணுக்கு தெரியாத எதிரி கூட உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. மேலும் வந்துட்டு தந்தை வழியில் சொத்துக்கள் ஏதாவது வழக்கு விவகாரத்தில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களது சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்பு அனைத்துமே நீங்கும். உங்களுக்கு உங்களது நண்பர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். மேலும் நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் ஆனால் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு வேலை தேடி முயற்சி செய்யும் அனைத்து வேலையுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் கேட்காத இடத்துலேருந்து கூட வேலை வரலாங்க. மேலும் உங்களுக்கு பிடித்த இடத்துல நீங்கள் இப்போ அப்ளை பண்ணீங்களா, கட்டாயம் அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் வழிபாட்டத்தை மேற்கொண்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்யுங்க. முருகனது அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச வேலையுமே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நாம் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான தினங்கள் என்ன வந்திருக்கு, அந்த சிறப்பான தினத்தில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஏன்னா ஆடி மாதம் தொடங்கிட்டாவே பண்டிகை காலம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவோம். ஆடி முதல் ஆடி பெருக்கு, ஆடி 18, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகைன்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் எல்லா நாட்களுமே சிறப்பான தினங்களாக அமைஞ்சிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம கடைபிடித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னென்னா, மறக்காமல் ஆடி அமாவாசையில் நம்மளோட பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணுங்க. இப்படி செய்யறது வந்துட்டு நாம் வருஷம் முழுக்கவுமே செய்யாமல் இருந்தால் கூட இந்த ஒரு மாதம் செய்யறதன் மூலம் இந்த வருடம் முழுக்கவே செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க. நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அனைத்து விஷயத்துலையுமே. மேலும் வந்துட்டு ஆடி பௌர்ணமியில் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்குரிய மாதமாக பார்க்கப்படுது இல்லையா. திறக்காத அம்மன் கோவில்கள் எல்லாம் கூட இந்த ஆடி மாதம் திறக்கப்பட்டு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும். நிறைய ஊரில் நிறைய கோவில்களில் ஆடி மாதம் அம்மனுக்கு திருவிழாவுமே எடுக்கப்படும். கிராமப்புறங்கள் எல்லாமே மதுரை வீரன், கருப்பண்ணசாமி, முனியப்பன் சாமிக்கு எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஊரை காக்கும் காவல் தெய்வத்துக்கு திருவிழாவும் வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படும். மேலும் வந்துட்டு ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் என்ன பண்ணலான்னா, அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் நம்மளோட வீட்டில் இருக்க அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் விலகுவதற்கு அம்மன் உறுதுணையாக இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எலுமிச்சை பழம் தீபத்தை வீடுகளில் ஒருபோதும் ஏற்றக்கூடாது. கோவிலில் அம்மன் வழிபாட்டின் போது ஏற்றுவது உகந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்மன் வழிபாடை மேற்கொள்ளும் போது கட்டாயம் மறக்காமல் லலிதா சகஸ்ர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா அம்மனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. உங்களது செல்வ நிலை மேலோங்கவும் இதுவரை இருந்த அனைத்து காரிய தடைகள் விலகவும் உங்களுக்கு அம்மன் உறுதுணையாக இருப்பாங்க.
ஆடி கிருத்திகை திருவிழாவின் போது முருகப்பெருமான் சன்னதியில் அனைத்து கோயிலுமே வெகு விமர்சையாக கோலாகலமாக முருகனது பக்தர்கள் நிறைய பால் குடம் எடுத்தல், அழகு குத்துதல் போன்ற நிகழ்ச்சிகளை நிகழ்த்துவாங்க. இது எல்லாமே அனைத்து முருகன் கோவிலுமே ஆடி கிருத்திகையில் வெகு விமர்சையாக செய்யப்பட்டு வருது. இதில் நாம் கலந்துக்கிறதுமே நம்மளது தொழில் மீது உள்ள அனைத்து தடைகளுமே விலகுவதற்கு முருகன் உறுதுணையாக இருப்பார். ஆடி மாதம் முழுக்கவே நிறைய சிறப்பு தினம் இருக்குங்க. அன்றைய தினம் வந்துட்டு நிறைய விரத முறைப்பாடு எல்லாமே நாம் மேற்கொள்வோம். இதை முறையாக எப்படி பின்பற்றினா வந்துட்டு நம்மளுக்கோட வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.